மாமா. என்னம்மா நீங்க கல்யாணம் ஆகி முதல்ல பிறந்த வீட்டுக்கு போற போன வந்தேன்னு உடனே வந்துட்டேன். இன்னொரு நாள் வரோன்னு சொல்லிட்டு தான் மாமா வந்தோம். அப்படி என்னம்மா இங்க அவசரம்? மாமா அதெல்லாம் விடுங்க, கேக்க சாப்பிடுங்க. கேக்கா? கொஞ்சமா சாப்பிட்றேன். கேக் நல்லா இருக்கு. வெல்வெட் கேக் மாமா, அவரே பார்த்து ஆர்டர் பண்ணாரு. அப்படியா? அதெல்லாம் சரி. இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே, அங்க இருக்கிறவங்களோட முகம் கொடுத்து பேசுறீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? அதை ஏன் கேக்குறீங்க? ஆட்டம் பாட்டோன்னு ஒரே கொண்டாட்டம் தான். அப்படியா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரமு எனக்கு போன் பண்ணாமா, டேய் நாகராஜன் எப்படி இருப்பானு பயந்துகிட்டே இருந்துட்டா. ஆனா எங்க வந்து எல்லாரோடையும் கலகலன்னு பேசுனதை பார்த்தா வேதவல்லி உங்க வீட்டுல இப்படி சந்தோஷமா இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவ முகத்துல சந்தோஷம் பார்த்தோன்னு எங்களுக்கு எல்லாருமே சந்தோஷம்டானா. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். போமா ரூமுக்கு போ. இந்தாங்க கேக். நீங்க சாப்பிடுங்கம்மா. அதெல்லாம் இல்ல, அப்பா உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பேக் பண்ணிருக்காரு. ஃபுல்லா சாப்பிடுங்க. அப்படியா? அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உங்க மாமனார் கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிருப்பாரு. இல்ல, ஆல்ரெடி எங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க வீட்ல நான் சொன்ன மாதிரியே நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம். இந்த பாருங்க, இன்னொரு வாட்டி நீங்க ஏதாவது சொல்லி உங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போற வேலைலாம் வச்சுக்காதீங்க. கடுப்பா இருக்குது. எனக்கு உங்களையே பிடிக்கல, உங்க வீட்டில் இருக்கவங்களை மட்டும் என்ன பிடிச்சிடுவா போதே. இந்த பாருங்க, உங்க வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு பிளான் பண்ணீங்கன்னா முன்கூட்டி என்கிட்ட சொல்லிடணும். நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி எஸ் ஆயிடுவேன். இப்படி கட்சி நேரத்தில் கோத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காண்டாயிடுவேன். ஆமா, என்ன உங்க அப்பா அம்மா ஓவர் என்னமோ மாப்பிள்ள ஃபீல் பண்ணுறாங்க. ஐயா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சொல்லி வைங்கோ, ஐ டோன்ட் லைக் இட். மண்டே போலதா சாமி. ஐயோ, எங்க இருக்கிறேன்னா எங்க எப்படி வந்த? யாரு உனக்கு விட்டுருப்பா? அப்பா நான் ஒன்றுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பாலில் உட்காந்து ஃப்ரெண்டு விட சரகு அடிச்சேன். அதுக்கப்புறம் இங்கே எப்படி வந்தேன்? நாகராஜா, என்னடா இது? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சரகு அடிச்சு நீ மாட்டியா இருக்கிற. என்ன நடந்ததுன்னு கூட தெரில உனக்கு. வெரி பேடு, தப்பே. ஆனால் நம்மளை யாரு கொண்டாந்தீங்க? ஐயோ, ஜெமினி கிட்ட மாட்டிக்கிட்டோமா? தெரியலையே. ஒருவேளை அப்பாகிட்ட மாட்டி என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட கேட்போமா? சே
ஆனா என் பேபியை வச்சு போட்டவங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் கோபமாக இருக்கிறேன். இந்த சப்ப மேட்ரிக்காகவே நான் உங்ககிட்ட பேசணுமா? நோ, கெத்த விடாதே மாமே, கெத்த விடாதே, அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆ, மாமா உங்களை கடைக்கு போக சொன்னாரு. சிகரெட்டுங்க லட்சத்தில் இருக்காது. மாமா உங்களை கடைக்கு போக சொன்னாரு. வர இந்த வீட்டில் நான் என்ன வச்சாலும் அது இருக்கவே மாட்டேங்குது. ச்சீ, மாமா உங்களை கடைக்கு போக சொன்னாங்க அதானே? ஐயய்யா, நாங்க என்னத்துக்கு கத்துறீங்க? நீங்க என்ன காது கேட்காதா? டமாரமா? நானும் பார்த்துன்னு இருக்கணுமோ காலங்காலத்தில் ஓட்டர் ரேடியோவில் வர மாதிரி. சந்தைக்கு போன ஆத்தாவையும் காஜி விடு, சந்தைக்கு போன ஆத்தாவையும் காஜி விடுன்ற மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொன்னீங்க. நாங்க உங்க பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நம்ம கடையோட 10வது பிரான்ச் திறப்பு விழா. அது சம்பந்தமா மாமாவும் உங்க அண்ணனும் குருஜியை பார்க்கறதுக்கு வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுமா, அதனால உங்களை முன்னாடியே கடைக்கு போய் எல்லா வேலையும் பார்க்க சொன்னாரு. குளிச்சுட்டு கடைக்கு புறப்படுங்க. ஏன் நான் ஏன் போகணும்? நான் ஒருத்தன் இருக்கேன் நான் வீட்டில், நடராஜன் தோற என்ன பண்றாரு? அவரு போய் பார்க்க வேண்டியதானே. தண்டசோறு. மாமா உங்களை தான் போக சொன்னாரு. இஷ்டம்னா போங்க, இல்லைன்னா போக முடியாதுன்னு மாமாக்கு ஒரு போனை போட்டு சொல்லிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போறதும் போகாம இருக்கிறதும் உங்க இஷ்டம். ஹலோ நாகராஜா, வானா நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. போதையில் நீ தான் கலீஜ் பண்ணியிருப்ப. இந்த நேரத்தில் கடிக்கு போக மாட்டேன்னு சொல்லி உன் கிரைம் ரேட்டை அதிகமாக்கிக்காது. கம்முகமாக கடிக்கு போகிறது தான் பெட்ரு. என்னதான் நடந்துச்சுன்னு உங்களை கேட்டுருவோமா? இன்னத்துக்கு தேவையில்லாம கௌரவம்லாம் பார்த்துன்னு கேட்டுருவோம். ஹலோ 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 ஹலோ. இப்ப எதுக்கு ஓட ரேடியோ மாதிரி ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆ, நான் போட்ட பால் எனக்கே திருப்பி போடுறாங்களா? என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் கடைக்கு போகிறேன். எஸ்கூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும், சொல்ல முடியுமா? என்ன? ஒன்றும் இல்லை, நேற்று என் உயிர் நண்பன் கூட நான் பாரில் சரக்கு அடித்தேன். அதுக்கப்புறம் நான் மட்டை ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நான் எப்படி இங்கே வந்தேன், வாட் ஹேப்பன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லைங்க, நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேன் அது சொல்லுங்க. உங்களை தாங்க கேட்குறேன், நேற்று நைட் என்ன நடந்தது, நான் எப்படி இங்கே வந்தேன் அது விடுங்க. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் சொல்லுங்க மாமா. ஆமா மாமா, அவரு ரெடி ஆயிட்டாரு. இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாரு. எல்லா வேலையும் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி மாமா, நாங்க வந்துடுறோம். என்ன இருக்கு? சரி, அவரை தொங்க விடுங்க. நேற்று நைட் என்ன நினைச்சேன் சொல்லுங்க. இங்க எப்படி நான் வந்தேன்? ஹலோ, நானே உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும், ஆனா அதுக்கு இப்போ நேரம் இல்ல. தலைக்கு மேல கடை திறக்கிற வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. நானே உங்ககிட்ட என்ன நடந்ததுன்னு வேலை வரியா சொல்றேன். எல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்க எப்பவுமே சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க. அப்புறம் சொல்றேங்க. ஏன் ஏன் சொல்லிட்டு போங்கன்ற. ஏன் ஹலோ, ஏன் ஐயா அவரே பிகி பண்ணிக்கிறாங்க. நான் பர்சன் வந்துருக்கோம். என் டிகிரி தோசை வந்து வீட்டில் விட்டுருப்போம். உயிர் காப்பான் தோழன் எங்களுக்கு தெரியாதா?